கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 80வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 80வது சங்கீதம் 3வது வசனம். தேவனே, தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்போது ரட்சிக்கப்படுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? அவருடைய முகம், அவருடைய முக பிரகாசம். இந்த இடத்துல தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேயோ ரூட்டை மாறிட்டோன்னு அர்த்தம். எங்கேயோ ரூட் கொஞ்சம் விலகி போயின்னு இருக்கிறோம். எங்களை திருப்புங்க, எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்களை திருப்புறதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் முக பிரகாசம், உங்கள் முகம், உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். இது என்ன அப்படின்னாக்கா, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும், எல்லா கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் நடக்குதுன்னா அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய பலவீனங்களை உணரவே மாட்டாங்க. கிறிஸ்தவத்தினுடைய பலனே என்னன்னா, என் பலவீனங்களை நான் உணர்வது தான் கிறிஸ்தவத்தினுடைய பலனே. நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, விழுந்து போயிருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல சங்கீதம் பாடுறார், ஆசாப் பாடுறார். இந்த சங்கீதத்தை என்னப்பா சொல்கிறாருன்னா, எங்களை திருப்புங்கப்பா. இது திருப்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, உங்கள் முகம், உங்கள் முகம், உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க, அப்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படுவோம். இதே வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதே வசனத்தை மறுபடியும் சொல்லியிருப்பாரு. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமெனா? நல்லா கவனிங்க, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நன்றியோடு எல்லாருமாய். அந்த வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணு, இவ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். அந்த ரெட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணு லைட்டா. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமெனா? சரி, மறுபடியும் சொல்றாரு, நல்லா கவனிங்க. தேவனே அப்படின்னு 3வது வசனத்தை ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் வசனம், சேனைகளின் தேவனே. யார் சேனைகளின் தேவன்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா? இப்போ தேவன், அவர் சேனைகளின் தேவன். உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, அப்போது நாங்க ரட்சிக்கப்படுவோம். 19வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. முதல்ல தேவன், 7ஆம் வசனம் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவனே. நல்லா கவனிங்க. 3வது வசனம் தேவனே, 7ஆம் வசனம் சேனைகளின் தேவனே, 19வது வசனம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமெனா? இந்த ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை நமக்கு மிகுந்த அவசியம். எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யறாருன்னா, அவருடைய மந்தையில் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். நாம் என்ன செய்கிறோன்னா, நம்ம ஏதோ ஒரு நெருக்கத்தில் தேவனை விட்டு, தேவனை அறியாமல், தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாமல் இருந்தபோது நம்மை அவர் தேடி வந்து நம்முடைய சூழ்நிலையை மாற்றி, நல்லா கவனிக்கணும், நம்முடைய சூழ்நிலையை மாற்றி, தோற்று போயிருந்த அந்த நிலைமையை மாற்றி நம்மை உற்சாகப்படுத்தி அவருடைய மந்தையில் சேர்க்கிறார். நாம் என்ன பண்ணுறோன்னா, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்லா சம்பவங்களையும் பார்க்குறோம், மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்குறோம், நமக்கு முன்னாடி இருந்த கிறிஸ்தவர்களெல்லாம் பார்க்குறோம். அவர்களா போலவே நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாற்றிக்கின்னு அவங்கள போல ஆராதனை செய்கிறோம், பாடல் பாடுறோம், துதிக்கிறோம், சபைக்கு வருகிறோம். அப்புறம் பேச்சு முறைகள் மாறுகிறது, ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது, தேவனுக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறோம், அவருடைய ஊழியத்தை தாங்குகிறோம், அவருடைய ஊழியத்தை செய்கிறோம். எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா, முழுக்க நமக்கு பெலன் இல்லாமல், இதெல்லாம் நம்முடைய மாம்ச பெலத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றுமே இல்லை, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, நான் எவ்வளவு பெரிய பலவீனனாக இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய பலவீனனாக இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படியாக ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த சம்பவத்தில் தான் நம்ம ஜாக்கிரதையாய் கர்த்தரை பிடித்து கொண்டு நம்ம அவரை தேடுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதைப்படணும். ஏனென்றால்
இந்த இந்த 80வது சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். கேருபீன்கள் என்பது மகிமை, தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது, துதியை காண்பிக்கிறது. இஸ்ரவேலின் மெய்ப்பரே, நாங்கள் இப்பொழுது திசை மாறிவிட்டோம். நாங்கள் எங்கள் பலத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் சர்ச்சுக்கு வரோம். அம்மா கொஞ்சம் கவனிங்களேன். நாங்கள் எங்கள் பலத்தில் தான் நாங்கள் சர்ச்சுக்கு வரோம். ஆனால் இப்போ சறுக்கல் எங்களுக்கு இப்போது என்ன ஒரு மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆதி அன்பு இப்போது தனிந்திருக்கிறது. முன்னாடிலாம் பாதி ராத்திரியில் என்று ஜெபித்தோம். கர்த்தருக்காக எதையும் இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். பயங்கரமாக ஆண்டவருடைய அந்த மன மகிழ்ச்சி எங்கள் இருதயத்துக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா ஏதோ ஒரு சறுக்கல் இருக்கிறது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன், எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். ஆண்டவரே, நான் இன்னும் உங்ககிட்ட நெருங்கணும். என்னடா இது, முன்னாடி அப்படிலாம் பண்ணமே அப்படிலாம் சொல்லி நம்முடைய சிந்தைக்குள்ளே என்னென்ன பயங்கரமான போராட்டம் வருகிறது. போராடி பார்க்கிறோம். எந்த பக்கம் திசை திரும்பினாலும் நமக்கு ஒரு மீட்பே இல்லை. அப்போ தான் இந்த சிச்சுவேஷனில் தான் இப்போ நல்லா தெரியுது அவருடைய முகம். இப்போ தான் தெரியுது அவருடைய பிரசன்னம். இப்போ தான் தெரியுது அவர் இல்லைன்னா, அவர் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணலைன்னா என் பக்தி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. இது பயங்கரமான ஒரு ஸ்டேஜ், மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இது நடக்குது. உமது முகமே அல்லாமல், நீரே அல்லாமல், சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணாமல் என் ஓட்டம் ஜெயமாக முடியாது, இந்த ரட்சிப்பு பூரணப்படாது என்பதை நன்கு உணர்ந்து தான் ஒரு மாபெரும் ஜெபம். எசப்பா, இவ்வளோ காலம் என் ஆத்துமா என்னை நம்புச்சு, இந்த முகத்தை நம்புச்சு. நான் தான் சர்ச்சுக்கு வரேன், நான் பயங்கரமாக தேவனை ஆராதிக்கிறேன், நான் வல்லமையாய் தேவனுக்கென்று பிரகாசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஓடின்னு இருந்தேன். நல்லா கவனிங்க, அது நம்முடைய பலன், அது நம்முடைய மாம்ச பலன். ஆனால் கண்டிப்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி அதான் சொல்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஜபம்தான் எங்களை திரும்ப உயிர்ப்பியும், எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி எங்களை ரட்சியும் என்று ஜெபிக்கிற, முழுக்க தங்களுடைய முகத்தை மறந்துவிட்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு அனுபவம் தான் இது. அதனால் தான் இஸ்ரவேலின் மெய்ப்பரே. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்னா, ஆடே, ஆட்டு மந்தையே, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்காக உயிரை கொடுத்த நான் மாத்திரம்தான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். ஏனென்றால் என் பிதாவை நான் மாத்திரமே அறிந்திருக்கிறேன். நீ என்னுடைய நிழலில், என் கோலின் கீழே என்னை மாத்திரமே நீ சார்ந்திருந்தால் மாத்திரமே இந்த ரட்சிப்பின் ஓட்டத்தை நீ ஓடி முடிக்க முடியும் என்கின்ற இந்த சத்தியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். 67வது சங்கீதத்தில் கூட திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 67வது சங்கீதம், அதில் 1-2 வசனங்களை வாசிக்கும்போது, தேவனே பூமியில் உம்முடைய வழியும். நல்லா கவனிக்கணும். இப்பதான் இவங்க திசை மாறி வழி மாறி இந்த ஆடு போகிறது. என் மேய்ப்பர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் ரட்சண்யமும் விளங்கும்படியாய் உமது ரட்சிப்பு, உமது வழி, உமது ரட்சிப்பு. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க எல்லாரும் சொல்லுங்க. இதை புரிந்து கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துடுறோமா, நமக்குன்னு ஒரு மாம்ச வழி இருக்குது. அந்த வழியில் ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் கிராஸ் பண்ணி நம்மளை சபைக்கு கூட்டின்னு வராரு. இப்போ எல்லாம் நாமளே சூஸ் பண்ணுறோம். தேவனை எப்படி ஆராதிக்கிறது, தேவனை எப்படி பாட்டு பாடுறது, தேவனை எப்படி அவர் சபைக்குள்ளே வர்றது அப்படின்லாம் நாமளே சூஸ் பண்ணி வரோம். வழி மாறி எங்கேயோ போயிட்டோம். நமக்கு நல்லா வழி தெரியணும். ஆண்டவரே, நாங்கள் வழியே மறந்துட்டோம் ஏசப்பா,
இந்த வழியை நல்லா அறிந்தவர்கள் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பின் மேலே ஆவலாக இருந்து உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். என் ஆத்மா திசை மாறுது. இந்த ஒரு விழுகை அல்லது திசை மாறுதல் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு மேய்ப்பருக்கு அந்த மந்தை மேலே எவ்வளவு கவனம் இருக்குமோ அவ்வளவு கவனத்தோட தேவன் நம்மை மேய்க்கிறார். ஆனால் உள்ளே வந்ததும் அவர் பேசுவார். அவர் சத்தத்துக்கு நம்மளால் செவி கொடுக்க முடியாது. ஏன்னா மாம்சம் அவ்வளவு கொடுமையானது. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் தான் மேய்ப்பருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அவருக்கு திரும்ப முடியும். அந்த வழி தான் ரொம்ப முக்கியம். அந்த வழி இருக்கு இல்லையா, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி. எல்லாரும் சொல்லுங்க. நம்மருங்க பல முறை நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஏசப்பா கிட்ட போயிட்டு ஏசப்பா எங்கள் மேலே இறங்கும், எங்கள் மேலே இறங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அந்த இரக்கம்னு நீ கேட்டுட்டுனாவே அதுதான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அவர் சேனைகளின் கர்த்தர். என்னை சிருஷ்டித்தவரே எனக்கு இறங்கும், உமது முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும். யான் வழி அல்ல. நான் இப்போ முன்னாடி ஆராதனை பண்ண மாதிரி இப்போ பண்ண மாட்டேன். இப்போ நீ ஆரம்பகால விசுவாசியெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஆரம்பகால விசுவாசிக்கு புதுசாக வரக்கூடிய விசுவாசிகளை நடத்துவது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த மனமகிழ்ச்சி ஏற்பட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கற்பனையில் ஆண்டவர் எப்படிலாம் ஆராதிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நான் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துலாம் கற்றுக்குவேன். இல்லைங்க, ஆண்டவர் நான் எப்படிலாம் துதிச்சேங்க, எப்படிலாம் பண்ணுங்க, அப்படியே அவங்களாம் மன உற்சாகத்தில் பண்ணி அவங்க கொடுக்குறது. ஆனால் தேவனை ஆராதிக்க வேண்டுமே ஆனால் அவர் நமக்கு நியமிக்க வேண்டும். எப்படி அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், எப்படி அவரை துதிக்க வேண்டும், எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படி நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும், எப்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுதான் இது முக்கியமான ஸ்டேஜ். இந்த முக்கியமான ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது சில பேருக்கு கொஞ்ச நாள்லேயே நடக்கலாம். சில பேருக்கு இது இது எந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ் நமக்கு வரும் அப்படின்னா, நல்ல வேதத்தை நல்லா அறிந்து சத்தியத்தை நல்லா புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை என்னன்றது நமக்கு தெரிந்து கொள்ளும் போது இந்த ஒரு ஸ்டேஜ் நமக்கு, அதுதான் வசந்தெல்லாம் நல்லா கவனிக்கணும், தேவனை பற்றின ரகசியம் நமக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ ஆரம்ப காலத்தில் வரும்போது நம்முடைய வழியில் நாம் அவரை ஆராதிப்போம். நம்மெல்லாம் ஏசப்பாவுடைய கிருபை பரிசுத்தம் மகிமைப்படுவதாக நம்மெல்லாம் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தோம். இந்து தெய்வங்கள் எல்லாம் எப்படி வணங்குவாங்க அப்படின்னா, எந்த ஒரு இந்து தெய்வமும் இப்படி தான் என்ன வணங்கணும்னு சொன்னதே கிடையாது. மனுஷனுடைய மாம்சீகத்தில் போயிட்டு ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஆராதிக்கிற மெத்தடு ஒன்று வித்தியாசப்படும். இவங்க உள்ளத்தில் இது மாம்சீகத்தில் ஏற்பட்டு அவங்கள போய் துதிப்பாங்க, அந்த விக்கிரகத்தை போய் துதிப்பாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்த நாமளும் எப்படி செஞ்சோன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ரொம்ப காமெடியாக இருக்குது. நான் நிறைய பேர் பேசுவீங்க, எஸ்அப்பா எனக்கு இப்படிலாம் பண்ணார் அப்படிலாம் பண்ணார்னு. வேதத்தை அறிந்தால் மட்டுமே இது தவறான வழின்னு புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எப்படி நம்ம முன்னாடி விக்கிரகத்தை ஆராதனை செய்தோமோ அந்த மெத்தட், அந்த சாயில் அப்படியே உள்ளே இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுனாக்கா திசை மாற வச்சிடும். அது தேவனுடைய வழியில் நம்மளை கொண்டு போகாது. ஆனால் சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்ட பிற்பாடு நமக்கு அது விளங்கும். அந்த சத்தியத்தை பூரணமாய் நம்ம அறிந்து கொண்டு, ஆண்டவரே இப்போ உங்கள் பிரசன்னை என்னை விட்டு தூர போனதை நான் உணர்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ காலம் என் வழியில் நான் உண்மை ஆராதித்தேன். அந்த பிரதர் பாட்டு பாடினார், நானும் கூட சேர்ந்து பாட்டு பாடினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை அப்படியே வீட்டில் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு பாஸ்டர் ஒர்ஷிப் இப்படி பண்ணார், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் அதை அப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு நம்ம பண்ணியிருப்போம். எத்தனை இது வரைக்கும் நான் பேசுனது புரிஞ்சுதா? இப்போ நல்லா கவனிங்க. தேவனை எப்படி ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வியாபகர், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் அப்பாற்பட்டவர். நெகேமியா தம்முடைய புத்தகத்தில் எழுதும்போது எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய நாமம்ன்றது அந்த வசனம் கை கால ஒரு மாதிரி ஆகும், நடுங்கும். நாங்கள் என்னத்தை சொல்லி ஆண்டவர் எங்களை துதிப்போம்? நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். தேவரீர் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆகாயத்தையும் சூரியன் நட்சத்திரங்களையும் அதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம்.
எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய நாமத்தை நான் எப்படி துதிப்பேன்? ஒரு ஸ்டேஜில் வந்தது சத்தியத்தை அறிஞ்சதும் அவருடைய கரம் நம்மை அவருடைய முகம் அப்படியே நமக்கு எவ்வளவு தேவையானது என்பதை உணரத்தக்க விதத்தில் வழி மாறி இருப்போம். அப்போ அது நல்லா புரியும் நமக்கு. ஐயோ, தேவனை துதிக்கிற வழி இது இல்லை, அவர் விரும்புகிறபடி நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆமேனா? இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் விரும்புகிறபடி உள்ள வந்தோம், நாம் விரும்பினபடி நாம் துதித்தோம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் உன்னால் ஒன்றுமே முடியாதுமா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இது நடக்கும். அவங்க மட்டும்தான் அவங்களுடைய பிழையை உணர முடியும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். அந்த பிழையை உணர்வு, அந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா எல்லாம் 360 டிகிரியில் எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கும். அப்போ தான் மேலே நோக்கி பார்ப்பாங்க. கர்த்தாவே, உமது முகம் எங்கள் மேலே பிரகாசித்தால் ஒழிய எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவருடைய முகத்தை தேடுங்க. அதான் நம்ம வாக்குத்தத்த செய்தியில் பார்த்தோம். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன்னு சொல்லி. அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வழி நல்லா கவனிச்சு, உங்கள் வழியில் நான் உங்களை ஆராதிக்கணும். எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய நாமத்தை உமது சித்தத்தின்படியாக நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இப்போ இந்த 1-2 நல்லா தொடர்ந்து வாசிமாத. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். அல்லேலூயா. ஏசப்பா, உங்க முகம் அப்படியே திரும்பி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படியே. இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் எல்லாமே இருக்கிறீங்களா? இப்போ நான் உங்களை பார்க்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆண்ட்ரு இருக்கான், ஆண்ட்ரவை நோக்கி பார்க்கிறேன். எல்லாருமே இருக்கிறீங்க, இது பார்வை. இப்போ உதாரணம் சொல்கிறேன். இப்போ பக்கத்தில் ஜீவா இருக்காரு, ஜீவாவை நோக்கி பார்க்கிறேன். இந்த பிரகாசிப்புக்கு சேனைகளின் கர்த்தாவே, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, என்னை நோக்கி பாருங்க. அப்போ நோக்கி பார்க்கும்போது அந்த விஷன் அவருடைய மைண்டில் வருது. என்ன உங்கள் சிந்தனையில் வச்சுக்கிங்கப்பா, உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. இது ரொம்ப முக்கியம். நான் வழி மாறி இருக்கிறேன். இப்போது இந்த சத்தியத்தை அறிஞ்சு, அவர் இஸ்ரவேலின் தேவன், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை, அவருடைய சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு காலம் நம்ம ஆராதித்தது அந்த வழி அல்ல. உம்மை நான் ஆராதிப்பதற்கு என் இருதயத்துக்குள்ள எவ்வளோ சத்தியங்களை உள்ளே ஏற்றிட்டுருப்போம். மைண்டில் எல்லா சத்தியம் வந்துட்டுருக்கோம். அது அப்படியே இருதயத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அப்படியே உள்ளே இறங்கணும். அந்த சத்தியத்தெல்லாம் நினச்சி இருதயத்துக்குள்ளே கொண்டு போகணும். அப்படியே முகப்பிரகாசம் நம்ம மேலே வருது பாருங்க. அதுதான் கொம்பு, அதுதான் இரட்சணிய கொம்பு, அதுதான் இஸ்ரவேல், அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம், அதுதான் அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையை நம்முடைய கையிலும் வைத்து கொண்டிருக்கிற யாக்கோபுடைய சந்ததி. நம்முடைய தேவன் யாக்கோபுடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறது புரிஞ்சு போச்சு? ஆமேன். நான் சொல்கிற 2 ஸ்டேஜுமே நல்ல ஸ்டேஜ் தான். என் மனசுக்குள்ள என் கர்த்தரை, என் இயேசு ராஜா எனக்கு நன்மை செய்தபடி அவரை நான் பாடி துதிக்கிறேன். அந்த துதியில் அவர் பயங்கர மகிமை அடைகிறார். நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற ஆர்வ கோளாறுக்கு நைட்டில் தூங்கவே மாட்டேன். எல்லாரும் துதிக்கிற மாதிரி நான் துதிக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் ஏதாவது என் மாம்சத்தை ஒடுக்கி நான் உங்களை ஸ்தோத்தரிப்பேன். 2 மணிக்கு எழுந்துக்குவேன். 2 மணிக்கு எழுந்து வீட்டில் தூங்க விட மாட்டேன். உங்களை 2 மணிக்கு வந்து கத்துவேன். அப்போ தான் எனக்கு ஆண்டவர் பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வசனங்கள் எல்லாம் சிந்தனைக்குள்ளே வரும். இருந்தவரும் இருக்கிறவரும் அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பாடுவோம் அந்த பாட்டை. அப்படி கொஞ்சம் கூட சலிப்பே இருக்காது. ஏன்னா அவருடைய மகிமை பிரகாசம். எந்த உலகிலும் ராஜா உமக்கு நிகரில்ல, திருத்துவனாதா உந்தன் மகிமைக்கு இணையில். அந்த மகிமைக்கு இணையில்லை ஏசப்பா. இதெல்லாம் அப்படியே என் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த துதியை அவர் கர்த்தர் மகிமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் சத்தியத்தை நம்ம நல்லா உள்ள வாங்கும்போது, நல்லா கவனிங்க, 100% முழுக்க
முழுக்க ஏ டு Z என் வாழ்க்கையில் என் கர்த்தர் மட்டுமே என்கின்ற உணர்வு என் இருதயத்துக்குள்ளே வரணும்னு தேவன் விரும்புகிறார். அதுதான் சத்தியம். ஆமேனா? என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு அசைவும் நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையில் இல்லைப்பா, அந்த ஒரு உணர்வு வரும் பாருங்க நம்முடைய இருதயத்துக்குள்ளே. அதுதான் இந்த ஸ்டேஜ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்களேன். இப்போது பேதுரு என்ன செய்வார்னா, ராபோஜனம் பண்ணின்னு இருப்பாங்க. ஏசப்பா வந்து ராபோஜனம் கொடுத்துன்னு இருப்பார். ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, மெய்ப்பனை வெட்டு, அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்கின்ற வசனத்தை கோட் பண்ணி காட்டி, சகரியா 13:7 அந்த வசனத்தை கோட் பண்ணி காட்டி, இந்த ராத்திரியில் நீங்கள் என் நிமித்தம் நீங்கள் வந்து இடரல் அடைஞ்சிருவீங்க, என்னை விட்டு எல்லாம் ஓடுருவீங்க. ஏன்னா மெய்ப்பன் மாத்திரம்தான் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியும். மெய்ப்பன் என்றால் அவர் தேவாதி தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவன், பிதாவாகிய தேவனை அறிந்தவர் அவர் மாத்திரமே. அவருடைய இரத்தத்தினால மட்டும்தான், அவருடைய பலியினால மட்டும்தான் ஒரு ஆடு அவருடைய மந்தைக்குள்ளே இருக்க முடியும். அப்போ ஏசப்பா இங்கே என்ன சொல்லுவார்னா, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா கவனிங்க. ஓம் பக்தியோ யாம் பக்தியோ ஒன்றுத்துக்கும் உதவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய முக பார்வை, அவருடைய முக பிரகாசம் நம்மேல பிரகாசிக்க பண்ணி என்னை நோக்கி பார்ப்பார் பாருங்க, அந்த ஒரு பார்வை மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்றும். அதைத்தான் அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறார், அந்த நைட்டில் சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்னுடைய மந்தை, உங்களுக்காக நான் என் உயிரை கொடுக்க போகிறேன், இன்றைக்கி இந்த மெய்ப்பனை வெட்ட போகிறாங்க, என் ஆடுகளாகி நீங்களாம் சிதறடிக்க போகிறீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே, இவங்க எல்லாம் இந்த 11 பேரும் உங்களை விட்டு ஓடினாங்கன்னா கூட நான் வந்து உங்களெல்லாம் விட்டுலாம் பிரிய மாட்டேன், உங்கள் கூட நான் சாவேன். எல்லாரும் சொல்லுங்கள், சத்தியமாக சொல்கிறேன், சத்தியத்தின்படி சொல்கிறேன், உன் மாம்ச வைராகியம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்முடைய மாம்ச வைராகியத்தில் நம்ம நல்லா துதிப்போம் ஆண்டவரை, அது உதவாது, அது ஒன்றுத்துக்கும் பயன்படாது. இல்லை ஆண்டவரே, நான் அது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்கும், நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி இருப்போம்னாக்கா, ஆண்டவர் மேலே ஒரு பைத்தியமாக இருப்போம், ஒரு பைத்தியகாரத்தனமான விஷயங்களாக செஞ்சுருப்போம். நம்மெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் முகம் சுளைக்க வைக்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்போம். இவன் என்ன, இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நடு ரோட்டில் ஏசப்பா பாட்டு பாட்டுன்னு போயிருப்போம். ஒருத்தரை பார்த்து நல்லா ஸ்தோத்திரன்னு சொல்லி ஒரு அன்பு மற்றவங்களாம் பார்க்கும்போது இவங்க என்ன ரொம்ப ஓவரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே எக்ஸைட்டிங்காக பண்ணியிருப்போம். என் ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். 100% சொல்கிறேன், மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்காது. அதெல்லாம் நம்மை தேவன் அண்டிலே நெருங்குவதற்கு, தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ பேதுரு ஆண்டவர் பார்த்து பொதுவாக சொல்கிறாரு, இந்த மந்தையெல்லாம் சிதறடிக்கணும்னு சொன்னால், பேதுரு மாத்திரம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சர்ன்னு முந்திக்கினார். நான் எந்த ஸ்டேஜ்லையும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் ஆண்டவரே, நான் உங்கள் கூட சாவ ஆண்டவர். இல்லை பேதுரு, இன்றைக்கி சேவல் 2 தரம் கூறுறதுக்கு முன்பதாக நீ என்னை 3 தரம் மறுதளிப்பவா அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இல்லை ஆண்டவரே, இல்லை அப்படின்றாரு. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த ஸ்டேஜில் தான் என்ன நடக்குதுன்னா, பேதுருவை ஆண்டவர் சொல்லுவார், பேதுரு ஏன் அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க, ஏன் அப்படின்னா, இயேசு ராஜா தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள கிறிஸ்து, அவர் இப்போ மனுஷனாக வந்திருக்கிறாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எங்களை வந்து ரோமர்கள் கையிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க எங்கள் தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து எங்கள் மேசியா தான் பண்ணுவார், எங்கள் மேசியா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்துட்டு எங்கள் நல்லா வாழ வைப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறாங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேசியா, சேனைகளின் கர்த்தர், மனிதனாக வந்திருக்கிறார், நாங்கள் ரட்சிப்பை தருவேன்னு சொல்லி ஒரு 12 பேர் மாத்திரம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. மீதி பேர்லாம் அவரை விட்டு ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. தூரம் அவர் ஏற்றுக்கிறதுக்கே ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த 12 பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இவர் தான் எங்கள் ரட்சகர்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த 12 பேருடைய கண்ணுக்கு முன்பதாக 11 பேர் வச்சுக்கணும், இந்த 11 பேர் கண்ணுக்கு முன்பதாக எங்களை ரட்சிப்பார்னு சொல்லப்பட்ட இவரை தாறுமாறாக கேவலப்படுத்த போகிறாங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கேவலப்படுத்தி, அவரை துக்கப்படுத்தி, துன்பப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்த போகிறாங்க. அந்த ஒரு மனுஷன் விசுவாசிப்பான்?
இப்போது பிசாசு என்ன பண்ணுறான்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு இப்போ உத்தரவு கேட்குறான். நீர் இவங்களை தெரிந்து கொண்டீர் இல்லையா, இவங்களை தெரிந்து கொண்டீர் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இவங்களை போயிட்டு பயங்கரமாய் சோதிக்க போகிறேன், அப்போ நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுங்க. அப்போ தேவன் என்ன செய்து விட்டார் என்றால், தேவன் உத்தரவு கொடுத்துட்டாரு. ஏசப்பா கிட்ட தான் கேட்க முடியும், தேவன் அவனை டைரெக்டாக பார்க்க முடியாது. அப்போ ஏசப்பா கிட்ட போய் கேட்டிருக்கான் போல் இருக்குது, நான் இவங்களெலாம் சோதிக்க போகிறேன்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கணா, உத்தரவு அவன் ஆண்டவர்கிட்ட தேவன்கிட்ட கேட்டுக்கணா, ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேதுரு நைட்டெல்லாம் மீன் பிடிச்சாரு, மீன் எதுவும் கிடைக்கல. அப்படியே படகு எத்தாந்து வலையை கரையில் நிறுத்திட்டு வலையை எல்லாம் அலசிக்கின்னு உட்காந்துங்கிறாங்க. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரை மீனே கிடைக்கல அப்படின்ற மாதிரி உட்காந்துங்கிறாங்க. இயேசுராஜா கலிலேய கடலோரமாக வராரு. கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி போய் படகுல போயிட்டு மீன் போய் வலை போடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரை ஒன்றும் கிடைக்கல, சரி நீங்கள் சொன்னீங்கன்றதால போய் போடுறேன்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லிட்டு போய் போடுறாரு. பார்த்தா அந்த படகு கொள்ளாத அளவுக்கு அவர்கள் அந்த மீனை பிடித்து கொண்டு வருகிறார்கள். பார்த்துட்டு நேராக பேதுரு ஓடி வந்து ஏசப்பா பாதத்தில் வந்து, ஐயரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடும், ஆமேனா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடும் அப்படி சொல்லி அற்புதத்தின் மூலமாய் இரவெல்லாம் பிரயாசப்பட்டார். ஒன்றுமே கிடைக்கல. மீன் பிடிக்கிறதுல நல்ல எக்ஸ்பர்ட்டு. இப்போ ஆண்டவர் போயிட்டு நடுவில் போயிட்டு போய் மீன் பிடிங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள்லாம் அந்த கடலில் இந்த கடல் ஓரத்தில் அது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. நடுக்கடலை விட அந்த கடல் ஓரத்தில் அதிகமாக மீன் கிடைக்கும், ஆனால் நடுக்கடலை கிடைக்கிறத விட. ஆனால் இயேசுராஜா சொல்கிறாரு, நீ போய் நடுவில் கொஞ்சம் தள்ளின்னு போய் மீன் வலைய போடுன்றாரு. அது வந்து இது என்ன ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் அந்த ஏரியெல்லாம் மீன் பிடிக்க போவோம் இல்லையா, அது பார்த்தா இப்போ இந்த ஈவினிங் டைமில் போனால் சில்லுன்னு இருக்கும். அது என்ன செய்யணுனாக்கா, அந்த கரையில் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நல்லா தின்றதுக்கு அந்த மீனுங்க என்ன பண்ணும், கரை ஓரத்தில் வரும் இல்லையா, அதே போல் தான் நைட்லலாம் மீன் பிடிச்சிருக்க கரை ஓரத்தில் தான் மீன் அதிகமாக இருந்திருக்கும் போல் இருக்குது நடுக்கடலை விட. ஆனால் ஏசு சொல்கிற நடுக்கடலை போய் இப்போ வலைய போடு மீன் கிடைக்குன்னு. அதனால தான் இவங்க சரி நாங்கள் நைட்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல, நீங்கள் சொல்கிறீங்கன்றதெல்லாம் போகிற ஆண்டவரை போட்டு பார்த்தா அவ்வளவு மீன், ஆச்சரியம் கொள்ள முடியல. பேதுருவால் நெடுக்க அவர் காலில் விழுந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஐயா நான் ஒரு பாவி, என்கிட்ட வந்து இப்படிலாம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண, என்னை விட்டு போயிடும் ஆண்டவர் என்ன கேட்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப்பை எப்படி நடத்தணும்னு சொல்லி. சோர்ந்து போயிருந்த வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தாய்மே சொல்லாமா? நிச்சயமாக அவர் அதிசயங்களின் தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர், தேவைகளோடு இருக்கிறவர்கள் எல்லா தேவைகளையும் பூர்ணமாக நிறைவேற்றுகிற ஒரு மகிமையின் கர்த்தர் அவர். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்னை பின்பற்றி வாப்பா, இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கல் ஆக்குவேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு மகிமையான உபதேசங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தேவனை குறித்த அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்போ பேதுருவை சேர்ந்த சீஷர்களும் அவர் பின்னாடி போகிறாங்க. பயங்கரமான நெருக்கம், ஏசப்பாவுக்கு பயங்கரமான சோதனை, யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் இவங்க மாத்திரம் அவரை ஃபாலோ பண்ணி வராங்க. ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. அது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய பக்தியை நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் செல்லாது. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் செல்லாது கிளம்பு. உன் மாம்சத்தில் உன்னால் மெய்ப்பன் தான் ஆடு தெரிந்து கொள்ளணுமே தவிர ஒரு ஆடு மெய்ப்பனை திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த மெய்ப்பன் தான் அந்த ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டின் மூலமாக அவர் மகிமைப்படணும். இப்போ பேதுருக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெறுவதை பார்க்கல, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும்ன்ற அந்த கான்செப்ட் சொல்லுவார்.
உடனே பேதுரு என்ன சொல்லுவார், ஆண்டவரே ஐயரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வருமே. ஒரு பெருமை, நான் எல்லா ஐஸ்வர்யமாக வச்சுருக்கிறானுங்க, அப்படின்னா யாரோட ரசிக்கப்படக்கூடும் அப்படிலாம் கேட்பாங்க. மனுஷனால் இது கூடாதப்பா, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லணும். பேதுரு கேட்பார், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள் பின்னாடி வரமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போது அந்த அந்த மாம்ச வைராக்கியம் நல்ல ஆக்சுவலாக உண்மைதான். எல்லாத்தையும் விட்டோம், ஆண்டவருக்காக நிறைய காணிக்கை கொடுத்தோம், நிறைய ஊழியம் செஞ்சோம். எல்லாம் எப்படி செஞ்சோம்னா, நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சேன் பாத்தியா, நான் உள்ள இருக்கிற வரைக்கும் அது தேவனுக்கு பூர்ணத்தை கொடுக்காது. அந்த நான் தான் பேதுருக்கிட்ட இருந்துச்சு. அந்த ராபோஜனத்தில் 3.5 வருஷம் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணீங்கப்பா, இந்த நைட்டில் நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்ற அந்த கான்செப்டை சொன்னதும் பேதுரு தெளிவாக சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே நான் எந்த சிச்சுவேஷன்லையும் உங்களை விட்டு போக மாட்டேன். உம்மோடு கூட மரிக்க இருந்தாலும் நான் உம்மோடு கூட நான் மரிப்பேன். எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 22வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 28 வாசிங்க பார்க்கலாம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸைட்டிங் கொடுத்துருக்கும் பார்த்துங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இவர் தான் என் கர்த்தர், இவர் தான் மேசியா, இவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நாங்கள் சாட்சி, இப்படிப்பட்ட இந்த மகிமையின் கர்த்தரை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவருடைய சோதனையில் நாங்கள் கூட இருந்தோம். இப்போ ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம், அவமானப்பட்டிருப்போம், நிந்திக்கப்பட்டிருப்போம். ஆண்டவருக்காக நான் எவ்வளோ சகித்தம் பார்த்தியா அப்படிலாம் நம்ம இருந்திருப்போம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே. இது வந்து ராபோஜனம் நடக்கிறது. இந்த வசனம் எப்போது சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு புத்தகம் திருப்பி கொள்ளுங்களேன், அங்க அவர் சொல்லுவார் அவர் ஒரு வார்த்தையை. அதுக்காகத்தான் இப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரத்தில் 26வது அதிகாரத்தில் எந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்? 31 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி. எந்த வசனம்? சகரியா 13:7 இருக்கும். தீர்க்க தரிசனமாக மேய்ப்பராகிய கிறிஸ்து இயேசு ஒரு மந்தையை மேய்க்கும்படி வந்தார். அந்த நைட்டில் இந்த மேய்ப்பரை நான் வெட்டுவார்கள். இந்த பொல்லாத ஜனங்கள் அன்னைக்கு கூட இந்த ஆடுகள் சிதறடிக்கப்படும். இது ஆடு, நம்மளாம் ஆடு தான். இதுதான் கான்செப்ட். நம்மளாம் ஆடுகள் மட்டுமே. நம்முடைய கிரியைகள், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு இவ்வளவு செய்கிறேன், அது ஒன்றுத்துக்குமே உதவாது. அவருடைய முக பிரகாசம் மட்டுமே நமக்கு உதவும். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எழுதியிருக்கிறபடி, இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்முடனே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேதுரு வாயை விட்டது எல்லாருக்குள்ளேயுமே என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்களுடைய சுய பக்தி. நல்லா கவனிக்கணும். என்னது? அந்த சுய பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தி, இந்த சுய பக்தி எல்லாருக்குள்ளுமே அது இருக்கும். இல்லை ஆண்டவரே நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமோனை பார்த்து சொல்கிறார். இப்போ லூக்கா திருப்பிங்க, பேதுருவை பார்த்து சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அந்த 22ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே,
இதோ கோதுமையை சுளைக்கினால் புடிக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். எல்லாரும் சொல்லாமா? எப்பா பேதுரு, கோதுமையை சுலகினால் புடைக்கிறத போல புடைக்கிறதுக்கு சாத்தான் வந்து உத்தரவு வாங்கிக்கினான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நீ மாம்சத்தில் இருக்கிற, உனக்குள்ள மரணம் இருக்கிறது. தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் என்பதுதான் சத்துருவினுடைய வஞ்சகம். அதனால இன்னைக்கு நைட்டு உனக்காக நீ என்னை மறுதலிப்பாய். 100% நான் சொல்லுகிறேன். என் பக்தின்னு சொல்ற அந்த ஒரு நுகம் எல்லாம் உடைகிற ஸ்டேஜ் தான் அது. இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசிக்காக, ஒரு ஆட்டுக்காக இயேசு கிறிஸ்து மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகம் நம்மை நோக்கி பார்க்காமல் எந்த ஒரு விசுவாசத்திலையும் நம் பூர்ணப்பட முடியாது. இதுதான் சத்தியம். பேதுரு இப்போ சொல்லிட்டாரு, என்ன இப்போ அந்த சிச்சுவேஷன் இல்லை, ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, உங்களை சோதிக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் பாவிகள், இவர்கள் எல்லாரும் உம்மை நிந்திக்கிறார்கள். ஏன்னா சத்துரு வந்து நிந்தித்தவன், தேவனை நிந்தித்தவன். மனுக்குலமும் அதே போல பாவம் செய்துவிட்டு தேவனை நிந்தித்தது. ஆனால் ஒரே ஒரு காரியம், உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று, என் நிந்தைகளை, நான் தேவனை நிந்தித்த நிந்தையை சுமக்கிறதுக்கு எனக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தால் மட்டுமே என் ஆண்டவராகிய தேவனை நான் துதிக்க முடியும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து என் நிந்தைகளை சுமந்தார். இப்பொழுது பிசாசு இந்த பேதுருவை சோதிக்கிறதற்கு, உன்னையும் என்னையும் சோதிக்கிறதற்கு, தேவனை மறுதலித்து தேவனை தூஷித்து பேசும்படியாய், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியாய் சத்துரு நம்மை சோதித்தாலும், அந்த காரியங்கள் நடந்தாலும், ஆண்டவரே இவனுக்காக, உம்மை நிந்தித்த இந்த நிந்தைக்காக ஆண்டவர் இவனை நான் மீட்டுக் கொள்வதற்காக, இவனை மீட்டுக் கொள்வதற்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி உனக்காக. என ஒவ்வொரு மனிதனும் சுயத்தில் இருக்கிறான். ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்முடைய இருதயம் தேவனை தூஷித்து, தேவனை கேள்வி கேட்டு, தேவனையே சந்தேகப்படக்கூடிய பயங்கரமான சோதனையை இந்த சத்துரு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் இன்னைக்கு இயேசு ராஜா மட்டுமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவருடைய முக பிரகாசம் மட்டுமே, அவருடைய முக பார்வை மட்டுமே எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும். எல்லாம் கரெக்டாக சொல்லுவோமா? இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பேதுரு சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சாதாரணமாக நினச்சிருக்காங்க, ரோம போர் சேவகர்கள் வந்திருக்கிறார்கள். யூதர்கள் மாத்திரம், ஏன்னா யூதர்களுக்கு என்று தேவாலய சேனை இருந்துச்சு. அந்த தேவாலய சேனைக்கே பயப்படுவாங்க பொதுவாகவே. அந்த எங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஏதாக்கிலும் தூஷணமாக பேசுனாங்கன்னா அவங்கள போயிட்டு இந்த தேவாலய சேனையை போய் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பயங்கரமாக தண்டனைலாம் கொடுக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்த்ததை விட தேவாலய சேனை வந்துச்சு. பெரிய ஜனக்கூட்டம் வந்து, யூதர்கள்லாம் பெரிய ஜனக்கூட்டம் வந்துக்கிறாங்க. அவங்க கல்லடிச்சு சாவடிப்பாங்க. தேவாலய சேனை ஒன்று, பெரிய யூதர்கள் கூட்டம் ஒன்று, இன்னொன்று ரோமர்களுடைய 100க்கு அதிபதியெல்லாம் வந்து இப்போ கைது செய்கிறாங்க. அவனுக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சு. நம்முடைய பக்தியெல்லாம் ஒரு ஸ்டேஜில், சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஸ்ட்ரகிளாகி நிற்கும். சத்துரு நம்மளை பயங்கரமான சோதனைக்கு நேராய் கொண்டு போவான். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா தேவனை வந்து, நல்லா மறுபடியும் சொல்கிறேன், நாம் தேவனை அறிவது என்பது நம்முடைய பக்தி அல்ல. அது நம்முடைய பக்தி அல்ல. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்பார், தமிழ் சீசரில் பார்த்து கேட்பார், மனுஷகுமாரனாகி என்னை எல்லாரும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பார். எல்லாரும் சில பேர் உண்மை எலியா என்றும், அல்லது உண்மை யோவான் ஸ்நானகன் மரித்தோலில் எழுந்தான் என்றும், அல்லது வேறு தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் என்றும், எரேமியா தீர்க்கதரிசி என்றும் இப்படி சொல்லிக்கினே இருக்கிறாங்கப்பா. எல்லாருடைய கண்ணுக்கும் அப்படி இருந்துச்சு. சரி, அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் ஏசப்பா பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. எல்லாரையுமே சொல்லாமா?
நல்லா கவனிங்க. நீங்க கிறிஸ்துப்பா, நீங்க தேவகுமாரன்பா, நீங்க தேவன்பா, நீங்க சேனைகளின் கர்த்தராகிய தேவனப்பா அப்படின்னு சொன்னதும் இயேசு ராஜா சொல்லுவாரு, சீமோனே சீமோனே, இது மாம்சம ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தாண்டா உனக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். ஆக நம்ம ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்தி என் தேவனுடைய கிருபை. ஆமேனா? இன்றைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிறோமே, எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? தேவன் உன்னை நோக்கி பார்த்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுமா? இயேசு தேவன், இயேசு கிறிஸ்து என்கின்ற வெளிச்சம் என் பிதாவின் பார்வை, அதரிசனமான என் தேவனுடைய பார்வை. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம், அங்கே இயேசுவுடைய வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். 15வது வசனத்தை வாசிங்க. 15. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. திருத்துவமே நித்திய ஜீவன், திருத்துவமே எல்லாம். திருத்துவம் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த திருத்துவ தேவனை குறித்த ரகசியத்தை பேதுரு அறிந்தவராய், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்பாடை கொடுத்ததும் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இப்ப ஆண்டவர் ஏங்க யோனாவின் குமாரனாகிய சீமோனேன்னு சொல்றாரு? நீ மாம்சத்தில் இருக்கிறாய், நான் தேவகுமாரன், நான் தேவனை அறிந்தவர், தேவனை முகமுகமாய் தரிசித்தவர், தேவனுடைய மடியில் இருக்கிறவர் நான். ஆக இந்த வெளிச்சம் என் நிமித்தமாக, என் நாமத்தில் என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தி கொடுத்தார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். கரங்களை உயர்த்தி நான் பாக்கியவான் சொல்லுங்க, அறிக்கை பண்ணு. நான் பாக்கியவான். ஆமென். நான் பாக்கியவான். ஆமென். நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. உங்க அப்பா எல்லாம் ஒன்றையும் பண்ண முடியாது. தேவனையும் தேவனுடைய குமாரனையும் அறிக்கை செய்வது என்பது இதை வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? இன்றைக்கு சபையிலே வந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் என் ரட்சகர் என்று சொல்லி அவரை பாடி துதித்து அவரை கொண்டாடுகிறோமே, இது உன்னுடைய பக்தி அல்ல. முன்னாடி ஒரு கல்லை வச்சுட்டு அந்த கல்லுக்கு எப்படி குங்குமஞ்சா வச்சு அதுக்கு எப்படி பொங்கல் வைக்கணும், அதுக்கு எப்படி இது பூஜை பண்ணணும், எப்படி கற்பூரம் கொளுத்தணுன்றதுல இது உங்கள் அப்பா உங்களுடைய வம்சாவளி சொல்லி கொடுத்து வந்தது. அது அப்படியே உன் பக்தியில் ஏற்பட்டு நீ செஞ்சது. ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆராதனையை பண்ணது. ஆனால் இயேசு என் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து, இயேசு மேசியா என்கின்ற வெளிச்சம், அவரே தேவாதி தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கின்ற வெளிச்சம், அது பிதாவாகிய தேவன். இன்று வரைக்கும் பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த பிரகாசம், அந்த முக பிரகாசம், அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவன் கொடுக்கிறார். ஆக பேதுரு இதை உணரவில்லை. இதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பக்தி என் தேவன் எனக்கு கொடுத்தது. சில பேர் ஏன் பெருமையில் விழுந்துடுறாங்க தெரியுமா? நான் கர்த்தருக்கு இப்படி இருக்கிறேன், அந்த கிறிஸ்தவரெல்லாம் வேஸ்ட்டு, அந்த சிஸ்டரை பாரு, அந்த பிரதரை பாரு, இவங்க எல்லாம் வேஸ்ட்டு, யாம் பக்தியா பாரு, இந்த நான் அது விழுந்து போயிருப்போம். கிறிஸ்துவத்துக்குள்ள ஆரம்பத்தில் தாழ்மையாக தான் ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளாம் கெட்டு குட்டிசவராக போகிற நேரத்தில் என் கர்த்தர் நம்மை தேடி வந்தார், சபைக்குள்ளே வந்திருப்போம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த பக்தி நான் எம்மாத்திரம் என் தேவாதி தேவனை தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து அவரை ஆராதிப்பது எம்மாத்திரம். ஆமேனா? என் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்திருக்கிறார். நான் எம்மாத்திரம். அழட்டிக்காதீங்க, தாழ்த்திங்க, தாழ்மையோடு கூட நில்லுங்க. ஆக ஜீவனுள்ள தேவனாகிய என் பிதாவாகிய தேவன் தான் உமக்கு இது வெளிப்படுத்தினார். நான் கிறிஸ்து என்கின்ற ரகசியத்தை அவரே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் மாம்சத்தில் நாம் இருக்கிறபடினாலே என்னுடைய பக்தி நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு ராஜாவை கைது பண்ணதும் பேதுரு பின்னாடியே போறாரு. அங்கே போயிட்டு 3 முறை மறுதலிக்கிறார். அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் ரொம்ப அவர் எப்படி கிறிஸ்துவை மறுதலித்தார் என்பதை குறித்து நல்ல ஒரு தெளிவு இருக்கும். நல்லா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரத்தில் 71
1 வாசிங்க பார்க்கலாம். அது மட்டும் வாசித்து முடிக்க போறேன். இந்த சம்பவத்தை பார்க்க போறோம் வேகமா. அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யாரை சபிச்சார் பேதுரு? என்ன உயிர் பயம், அவ்வளோ பயம். இந்த சுய பக்தி இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். நாம் எல்லாம் பக்தி உள்ள கூட்டமா பக்தி இல்லாத கூட்டமா? இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்றாருன்னா, சபிச்சாராம். இயேசு ராஜாவை சபித்திருக்கிறார், அசிங்கமா பேசியிருக்கிறார், சபித்திருக்கிறார். பேதுரு அதாவது மாம்சத்துடைய உச்சகட்டம், மாம்சிக பலவீனத்துடைய உச்சகட்டம், சபித்திருக்கிறார், சத்தியம் என்றார். கிறிஸ்து இயேசுவை சத்தியம் என்றார். இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் பக்தி உள்ளவர்களா பக்தி அற்றவர்களா என்பதை இந்த இடத்துல தான் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்டேஜ். சங்கீத புத்தகம் 4வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 4வது சங்கீதம் 3வது வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நல்லா கவனிக்க பார்க்கலாம், நல்லா கவனி. பக்தி உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நான் இங்கே காண்பிக்கிறேன். இப்ப இயேசு ராஜாவை சத்தியம் பண்றாரு, சபிக்கிறாரு, அசிங்கமா பேசுறாரு, தூஷிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தோன்னா சபிக்கவும் என்பதில் எல்லாமே அடங்கிடும். சாபம் என்பது தேவனை விட்டு பிரிந்தவர்களை தேவனோடு கூட சேர முடியாதபடிக்கிற ஒரு மாபெரும் பிளவு தான் சாபம். கூடவே வந்தார். இன்னைக்கு கூட நாம் எத்தனையோ தடவை ஏசப்பாவை மறுதலிக்கிறோம். பக்தி உள்ளவன் அப்படின்னா யார் தெரியுமா? நல்லா கவனிங்க. பக்தி உள்ளவன் யார் தெரியுமா? இந்த பேதுரு தான் பக்தி உள்ளவர். எப்படி பக்தி உள்ளவர்? என் சூழ்நிலை இப்படி ஆண்டவரை, இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன். 3.5 வருஷம் உங்கள் கூட இருந்தேன், உங்கள் கூட சாப்பிட்டேன், உங்கள் கூட தூங்கினேன், நீங்கள் எங்கெல்லாம் போனீங்களோ அங்கே வந்தேன். உங்கள் கருணை கண், உங்களுடைய கருணை பார்வை, உங்களுடைய அன்பு ஆண்டவரை எவ்வளவு மகிமையானது என்று சொல்லி என் மனசுக்கு தெரியும், எனக்கு மனசாட்சி இருக்குது. ஆனால் இன்றைக்கு என் மாம்ச பலவீனத்தின் நிமித்தமாய், இந்த மாம்ச பலவீனத்தின் நிமித்தமாய் இன்றைக்கு நான் உம்மை மறுதலித்து விட்டேனே என்கின்ற குற்ற மனசாட்சி உள்ள இருக்குது பாத்தியா? அந்த உணர்வு இருக்குது பாத்தியா? சபிக்கிறான் பேதுரு, சபிக்கிறாரு இயேசு ராஜாவை. இந்த சபிக்கிற அந்த வார்த்தை இயேசு ராஜாவின் காதில் விழுந்திருக்கிறது. கையில் விலங்கிடப்பட்டவராய் போர் சேவகர்கள் சூழ்ந்திருக்க, அங்கே எல்லாரும் அவரை அடித்து நிந்தித்து கொண்டு தூஷித்து கொண்டிருக்க. இப்போ திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்தார் என்று பார்க்கலாம். 22வது அதிகாரத்தில் 61வது வசனம் 60 வாசிக்க பார்க்கலாம். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறது அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனிங்க, அப்பொழுது கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார்னா, லாஸ்டா ஃபைனலா சபிச்சிருக்கிறார். கொஞ்ச நேரம் நல்லா கவனிங்க. இந்த பேதுரு சாதிக்கிறதை அந்த போர் சேவகர்கள், அந்த ஒரு வேலைக்காரி எல்லாம் நம்புகிற வரைக்கும் சபிச்சிருக்கிறாரு. அதை விட்டு போய்க்கிறாங்க. அந்த அளவுக்கு மாம்ச பயம். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியம். அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கையை தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா? நோக்கி பார்த்தார் அல்ல, நோக்கி பார்த்தார். நோக்கி அங்கே எல்லா கூட்டங்களும் பார்ப்பது. ஆனால் பேதுருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய முக பிரகாசம் நாங்கள் திரும்பணும் ஆண்டவரே, நாங்கள் திரும்பி கொண்டு வரணும்னா 100% கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை மட்டுமே என் பக்தி, என்னுடைய மாம்சம் அல்ல. அவர் என் மேல் வைத்த கிருபை, அவர் என் மேல் வைத்த இரக்கம், அவர் என் மேல் வைத்த தயவு. எத்தனை நேரங்களில் அவரை மறுதலித்திருக்கிறேன், எத்தனை நேரங்களில் தூஷித்திருக்கிறேன், எத்தனை நேரம் பயந்திருக்கிறேன். அந்த பயமே அவரை தூஷிக்கிற தூஷம்தான். என் மனசுக்குள்ள எவ்வளவு வழிகள்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை திரும்பி நோக்கி பார்த்தார். அவருடைய கடைக்கண் பார்வையில் பேதுரு அந்த பார்வையை பார்த்தார். பாருங்க, ஆண்டவரே, இப்போது பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது, மரணம் என்னை நெருக்கியிருக்கிறது. ஐயோ, இப்போது நான் என் மாம்சத்துக்கு நான் பயப்படுகிறேன். இவ்வளவு காலம் நான் நினைச்சிருந்தேன் நான் பக்தி உள்ளவன்னு சொல்லி, யான் பக்தியில நான் கர்த்தரை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று அறியுங்கள். யார் பக்தி உள்ளவன் தெரியுமா? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை கேட்டருளுவார். என்னை கேட்டருளுவார் என்றால் என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த எல்லா நன்மைகளையும் என் கர்த்தர் மட்டுமே அருளினார். கேட்டருளினார் என்று சொன்னால் ஹியரிங் அல்ல, டூ இட், டிட். அதாவது என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார். டே, நான் ஒழுங்கா சொல்றேன், சொல்றத கேள்றா அப்படின்னா கேட்கறதல்ல, செய்தான்னு அர்த்தம். இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், டேய் சொல்றத கேளு, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. அது போ, அந்த ஒரு காரியம், அது ஒரு செய்வினை, ஒரு செய்வினை. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் என் கர்த்தரை ஆராதிப்பது என்பது, என் கர்த்தரை துதிப்பது என்பது என் பக்தி அல்ல. நான் அதாவது உண்மையான ஒரு பக்தி உள்ளவன் அவருடைய வழி, அவருடைய வழி. என் கர்த்தாவே, உங்க வழியில நீர் என்னை நடத்தும், மேய்ப்பனாகிய நீர் எனக்காக ஜீவனை தாரும், உம்மை மறுதலித்த பாவத்திற்காக எனக்காக நீ பலியாகும் என்று சொல்லி கர்த்தருடைய அந்த கடைக்கண் பார்வை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில தான் அந்த ரட்சிப்பு அந்த இருதயத்துக்குள்ள போய் பேதுரு அங்க பாருங்க, சேவல் கூவுகிற வாசிக்க போகலாம், 61 வாசிக்க போகலாம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி அழுதாராம்? மனம் கசந்து அழுதாராம். யார் பக்தி உள்ளவன்? நல்லா கவனிக்கணும். எனக்கு என் மனைவியை கொடுத்தது என் கர்த்தர், என் கணவனை கொடுத்தது என் கர்த்தர், என் பிள்ளைகளை கொடுத்தது என் கர்த்தர், எனக்கு வேலையை கொடுத்தது என் கர்த்தர், எனக்கு வீடை கொடுத்தது என் கர்த்தர், எனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தது என் கர்த்தர். எல்லாவற்றையும் பக்தி உள்ளவன் என்றால் யார் என்றால் அவன் இதயம் சொல்லணும், அவன் ஆத்துமா சொல்லணும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சேனைகளின் கர்த்தராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடையது. ஆமென் சொல்லுவோமா? அதைத்தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும், உன் பக்தி நீ என்னத்தான் இந்த ஊழியத்தில் இயேசு நாமத்துக்கு மகிமையாக கர்ஜிக்கிற சிங்கம், அதாவது அது சிங்கம் போல, நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன். ஒருத்தரும் முன்னாடி வந்து ஏதாச்சும் பேசினா அடிச்சு ஏடா கூட அன்னத்துக்கு வேலைக்கு ஆகாதுமா. என் பார்வை உண்மையில் யாக்கோபுடைய வாழ்க்கையில் மரணம் சூழ்ந்திருந்தது. யாக்கோபு போய் நிற்கிறார், நான் ஒரு பாவி, மனம் கசந்து யாக்கோபு, என்னுடையது என்று எதுவும் இல்லை அப்பா. இங்க மனம் கசந்து அழுத பேதுரு, யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையில் எல்லாவற்றையும் விளக்கிவிட்டு மனம் கசந்து, சேனைகளின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது முகத்தை நீர் என்னை நோக்கி பார்த்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. அதனால் தான் அந்த இடத்துல பெனியேல் என்று பெயரிட்டால். பெனியேல் என்று சொன்னால் கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய முகத்தை நான் பார்த்தேன், அதுதான் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் என்னை கொண்டு போகும். இன்றைக்கு என் மரண பயத்தினாலே உம்மை தூஷித்து உம்மை மறுதலித்தேன் என் ஆண்டவரே. நல்ல கவனிங்க, பேதுரு இங்கே கர்த்தரை மறுதலித்த நோக்கம், முழு நோக்கம் தன் சுய பக்தி. இன்னைக்கும் தன் சுய பக்தியில் இருக்கிறவர்கள் மறுதலித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு அசைவும் என் கர்த்தர் கொடுத்தது. நல்லா கவனிங்க, கர்த்தர் அந்த இயேசு ராஜாவுடைய முகத்தை யாக்கோபு பார்த்துட்டாரு. அவருடைய பார்வை அந்த பயத்தை எல்லாம் நீக்கி ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. அதனால தான் அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயர் வைத்தார். எடுத்து வாசித்து விட்டு மறுபடியும் இந்த பகுதிக்கு நான் வரப்போகிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது 26 வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து வேகமாக வாசிக்கணும். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றால் எத்தன், நான் ஒரு பாவி.
ஆண்டவரே, நான் ஒரு பாவியாய் வந்திருக்கிறேன், உமது முக பார்வை மட்டும் யாம் பக்தி இவ்வளவு காலம் என் தேவனே. நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆபிரகாம் ஈசாக்கு என் பிதாக்களாகிய ஆபிரகாமுடைய தேவன் நீ ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். இன்றைக்கு நான் எத்தனாக நிற்கிறேன், உமது முக பார்வை மாத்திரமே என்னை ஜீவனுள்ளோர் தேசத்திலே கொண்டு போகும் என்றார். ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்டாரு. உன் சுபாவம் இதுடா, உன் பக்தி எல்லாம் உனக்கு ஒன்றும் செய்யாதுடா, நீ ஒரு மாம்சமானவன். உன்னை முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ரீதியில் உன்னை மாற்றி உன்னை வாழ வைப்பது ஏதோ வரங்கள் இன்னைக்கு செயல்படுதா? இன்னைக்கு வரங்கள் தான் இன்னைக்கு ஆபத்து. வரங்களுக்கும் கனிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ பேசினா 4 பேர் ரட்சிக்கப்பட்டுருவான். அதுக்கும் நீ பரலோகம் போகிறதுக்கும் தேவ சமூகத்துக்கு வந்து சம்பந்தமே கிடையாது. அது நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவத்துக்குள்ள. ஆனால் கனி கொடுப்பது என்பது பக்தி உள்ளவன். பக்தி, அந்த பக்தி என் தேவன் என்னை கேட்டருளினார், எனக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என் வாழ்க்கையில் நடந்திருக்கிற அனுதின வாழ்க்கையினுடைய நன்மைகளும் என் கர்த்தர் மாத்திரமே, என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டு அருளுவார். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு என் தேவன் தயாராக இருக்கிறார். நான் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் அனுபவித்த ஒவ்வொரு நன்மையும் என் கர்த்தர் கொடுத்ததே. அதுதான் பக்தி உள்ளவன். என் பக்தி அல்ல, இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது என் பக்தி அல்ல, இதுவரைக்கும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் போனது என் பக்தி அல்ல. என் கர்த்தருடைய பார்வை, அவருடைய முகப்பிரகாசம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் கர்த்தரை காணாதிருப்பேன் என்று சொன்னால் என்றைக்கோ நான் அழிந்திருப்பேன். அவரை நான் விசுவாசித்து நடப்பேன், அவரை தரிசித்து நடப்பேன் என்கின்ற நம்பிக்கை மாத்திரமே எனக்கு ஜீவனை கொடுத்தது. அது முழுக்க முழுக்க அது என் மேலே வச்ச கிருபை. ஆக பேதுரு அங்கே மறுதளித்ததுக்கு காரணமே என்னன்னா, தான் சுயபக்தியை சார்ந்திருந்தது. மனுஷனுக்குள்ளே நீதி இருக்கிறது, சுயநீதி இருக்கிறது. அதில் சார்ந்து கொண்டு கர்த்தரை தேடிட்டு நாங்களாம் ரொம்ப பெரிய பக்தி நம்ம உள்ள உட்காந்து இருக்கிறோம். அதில் கர்த்தருடைய முகப்பார்வை, இதை நல்லா புரிந்து கொண்ட யாக்கோபு. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இந்த இஸ்ரவேல் என்பது தேவனுக்குள்ளே மறைந்திருந்த ரகசியம். இதுதான் அப்படி சந்ததிக்கு கொடுக்கிற ரகசியம். இந்த இஸ்ரவேலை தொடுகிற இஸ்ரவேலே உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கண்மணி என்பது ஜீவன் சம்பந்தப்பட்டது. இந்த இஸ்ரவேல் என்பது ஜீவனுடையது. இந்த இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தை தேவன் நம் தலையின் மேலே சுமத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்படி கண்டேன்? முகமுகமாய் சொல்லுங்க. முகமுகமாய் கண்டேன். இப்போது பேதுருவை கர்த்தர் நோக்கி பார்த்தார், பேதுருவும் நோக்கி பார்த்தார், மனங்கசந்து அழுதார். இந்த ஸ்டேஜில் ஆண்டவரே என் வழி மாறிவிட்டது, உம்மை துதிக்க முடியவில்லை, உம்மை மறுதலித்து விட்டேன். அந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஒத்துக்கொண்டு நம்முடைய நிலைமையை தேவனுக்கு காண்பிக்கும் போது உள்ள வரும் பாருங்க துக்கம், மனங்கசந்து அழுகிற அந்த கண்ணீர். அதான் யாக்கோபு நைட்டெல்லாம் அழுதார். யாக்கோபு அழுது 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 தேவ சமூகத்தில் உடைய முகத்தை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ அவர் பேர் வைக்கிறார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். என்னன்னு பேர் வைக்கிறாரு? பெனியேல் என்று சொன்னால் ஃபேஸ் ஆஃப் காட், தேவனுடைய முகம். என் இயேசு தேவனுடைய முகத்தை நான் கண்டேன், அவருடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க செய்திருக்கிறார். 142வது சங்கீதத்தில் இந்த ஜீவனுள்ளோருடைய தேசம் எப்படிப்பட்ட தேசம்? 142வது சங்கீதம் அதுல 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாரி 5வது வசனம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். நீங்க தான்பா என் பங்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நீங்க தான்பா என் பங்கு. அந்த ஸ்டேஜில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்ட அந்த ஸ்டேஜில் என் மெய்ப்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி பார்த்து, நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் நானே உன் பங்குடா, நீ மாம்சத்தில் இருக்கிற உன் பக்தி எல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாதுடா. ஆமேனா, எல்லாமே நான் தான்டா. ஆமேனா, எல்லாமே இயேசுவே. ஹல்லேலூயா, எல்லாமே இயேசுவே. இன்னைக்கும் அநேக பேர் வைராக்கியமா இருப்போம், ஆனால் குந்தி குந்தி நடப்போம். நம்முடைய மாம்ச வைராக்கியம் அல்ல, அதை காட்டிலும் தேவன் மேலான ஒரு காரியத்தை நம்மிடத்தில் தேவன் கேட்கிறார். நல்ல கவனிக்கணும். இந்த 43ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க போலாம். பக்தி உள்ளவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார்.
43ஆம் சங்கீதம் 1. தேவனே தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து என் இல்லம்மா 43ஆம் சங்கீதம் 1 தானே. தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியார் நல்லா கவனிக்கலாம். எதுங்க பக்தி இல்லாத ஜாதியார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தங்களுடைய சுயபலத்தை நல்லா, அவங்களுக்கு நீதி இருக்குது, சுயநீதி இருக்குது மனுஷனுக்கு. அவங்க நீதியாக செயல்பட்டு நான் அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், என் நீதி தான் முக்கியம், நான் கர்த்தருக்குன்ற வல்லமையாக பயன்படுறேன். நல்லா கவனி, நான் கர்த்தருக்கு வல்லமையாக பயன்படுறேன், நான் கர்த்தருக்குன்னு இவ்வளோ செய்திருக்கிறேன். சில பேர் சாட்சின்ற பேரில் இன்றைக்கி பண்ணுற அட்டகாசமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. கொஞ்சம் கவனிங்க, சாட்சியெல்லாம் தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தூண்டாமல் பேசக்கூடாது. அதெல்லாம் பக்தி, இது ரொம்ப முக்கியமானது. அவங்க நம்ம அப்போ பேசும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன நடக்கணும், அந்த சுய பலன் நமக்குள்ளே வெளிப்படும். நான் கர்த்தருக்கு இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன். இந்த பக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கு அவங்க தான் காரணம், அவங்க நீதி தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களுடைய செல்வங்களை குறித்து, அவங்களுடைய புகழ்ச்சியை குறித்து பேசுவாங்க. ஆனால் பக்தி உள்ளவர்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டார், இல்லை என்னுடைய எல்லாம் அவர் கொடுத்தார், எல்லாம் அவருது. அது மனசு சொல்லணும். அது பயங்கரமான ஒரு ஸ்டேஜ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி பார்த்த உடனே இஸ்ரவேல் என்கிற மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம். அந்த மனம் கசந்து அழுவோம் பாருங்க. நான் வழி தப்பினேனே ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி மனம் கசந்து அழுகிற அந்த அனுபவம், அது தேவன் நமக்கு பாராட்டின ஒரு மாபெரும் கிருபை. ஆமென் சொல்லுவோமா? அப்போது பேதுரு இதை நல்லா தெரிஞ்சுக்கினாரு. பெந்தகோஸ்தே நாளில் இவர் எழுந்து பிரசங்கிக்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருகிறது. அவர்கள் என்ன செய்றாங்க, பிரசங்கம் பண்ணுறாரு. முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. மறுநாளே அல்லது அந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுருவும் அப்போஸ்தலனாகிய யோவானும் தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார்கள். அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் அண்டையில் உள்ளே போகும்போது ஒரு சப்பானி அங்கே இருக்கிறார். அந்த சப்பானி ஏதாகிலும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பிச்சை கேட்கும்படியாக அவர் நிற்கிறார். பேதுருவும் யோவானும் உள்ளே பிரவேசிக்கும் போது அவங்ககிட்ட எதனா கிடைக்கணும், அவங்க அப்படி பிச்சை கேட்குறாரு. ஆனால் பேதுரு என்ன சொல்லுவார்னா, என்னை நோக்கி பாருன்னுவார். எங்களை நோக்கி பார். அவன் நோக்கி பார்க்குறான். நல்லா கவனிங்க, நோக்கி பார்த்தல தான் எல்லாமே இருக்கிறது. கர்த்தருடைய முகம் நம்மளை நோக்கி பார்க்க வேண்டும். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில், அதில் 3வது அதிகாரத்தில் பேதுரு சொல்லுவார் ஒரு வசனத்தை. 5ஆம் வசனம் வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். நல்லா கவனி, எங்களை நோக்கி பார். எனக்கு உள்ளே கிறிஸ்து இருக்கிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளே இருக்கிறார், என் ஜீவன் இருக்கிறார், என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நான் ஒன்றுமில்லை, என்னை நோக்கி பார். நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிற, என்னை நோக்கி பார். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று அவனை எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். எனக்கு ஏதோ கொடுக்க போறாங்க போல் இருக்கு. இந்த நோக்கி பார்த்த விஷன் டு விஷன், முகமுகம். நம் கர்த்தருடைய மகிமையை இப்போது நம்ம தரிசனத்தில், அதாவது கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை எழுத மறுரூபப்படுகிறோம். நோக்கி பார். உம்முடைய கடைக்கண் பார்வை, உம்முடைய கருணை பார்வை, மனங்கசந்து அழ வைத்த அந்த பார்வை, அந்த இரக்கத்தின் பார்வை, அந்த அன்பின் பார்வை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? ஏசப்பா உங்களை பார்க்கிறார். அவர் பார்த்தா மட்டும்தான் நம்ம அவருக்காக வாழ முடியும். அவங்க மட்டும்தான் சொல்ல முடியும், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு உரிய எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்க முடியும். அவர் சேனைகளின் கர்த்தர், எல்லாம் அவர், எல்லாமே அவர். அப்போ அந்த எல்லாம் பேதுருவுக்குள்ளும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்குள்ளே உள்ளே இருக்கிறார். அப்போ சொல்றாரு, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஹல்லேலூயா! அந்த கடைக்கண் பார்வை, அவருடைய கருணை பார்வை, அவருடைய முக பிரகாசம்,
அவருடைய முகப்பிரகாசம் இன்றைக்கு நம்மை நோக்கி பார்த்திருக்குது. தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நம் முகமுகமாய் அவரை பார்ப்போம். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேனா? இப்போ ஜனங்கள்லாம் பார்த்துட்டு, என்னடா இது, இவன் அலங்கார வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துருந்த மனுஷன் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. சாலமோன் மண்டபத்தில் அங்கே பிரசங்கித்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் யோவானையும் இந்த முடவன் பற்றி கொண்டிருந்ததை பார்த்து ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமிப்போட பேதுருவையும் அப்போஸ்தலன் யோவானை நோக்கி பார்த்தபோது அவருக்கு நல்லா தெரியும், இது ஏன் பக்தி இல்லை. ஆமேனா? என் சுயசக்தி இல்லை. இந்த சுயபக்தி என்பது பயங்கர ஆபத்து. இந்த சுயபக்தி வாசிக்க பார்க்கலாம். 12 வசனம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுயபக்தி. இந்த சுயபக்தி எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப சுயபக்தி எத்தனை புரிஞ்சு போச்சு? நான் ரொம்ப நல்லவன், கர்த்தருக்கு நான் எப்படி பயன்படுறேன் பாரு. நான் ரொம்ப நீதிமான், கர்த்தருக்கு நான் எப்படி இருக்கிறேன் பாரு. நான் கர்த்தருக்கு என்னென்ன செஞ்சேன் பாரு. இதான் ரொம்ப ஆபத்து. பேதுரு நல்லா தெரிஞ்சுக்கினாரு, என் பக்தியெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது. அவருடைய பார்வை, அவருடைய முக பார்வை, அவர் என்னை நோக்கி பார்த்தார். இந்த அற்புதம் நடந்துச்சு, இந்த அதிசயம் நடந்துச்சு. எனக்கும் இதுக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? என் சுய பக்தி கிடையாது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த பக்தி உள்ளவன் தான் சொல்லுவான், என்னால் எதுவுமே இல்லைன்னு. என் பக்தி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவரை துதிக்கும்படி அவரே என் இருதயத்தில் வந்து பேசினார். அவரே என் இருதயத்தில் வந்து குடிகொண்டிருக்கிறார். அவருக்காக ஓடும்படி அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். ஆக பேதுரு மறுதலுக்கு காரணம் சுயபக்தி. அதை உணர்ந்தவர் தான் இந்த பேதுரு. இப்போ சொல்றாரு, என் சுயபக்தியில் பண்ணல. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ண அவங்களுக்காக, நான் ஜெபம் பண்ண அவங்களுக்காக, நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, நான் ஜெபம் பண்ணி. இதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ரொம்ப ஆபத்து. ஆனால் இன்றைக்கு நம்ம நல்லா உணரணும், நான் சாப்பிட்டது உங்க கிருபை, நான் தூங்குனது உங்க கிருபை ஆண்டவரே. இந்த பூமியில் இதுவரைக்கும் நான் அசைந்து கொண்டிருப்பது உங்க கிருபை. எல்லாம் நீங்கப்பா. ஆமெனா? எல்லாம் நீங்கள் உங்கள் முக பார்வையை மாத்திரம் எங்கள் மேலே தரிசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. என் சுய பக்தியும் இல்லை, என் சுய சக்தியும் இல்லை, என் கர்த்தர் செய்தார். இவைகளை நடக்க நல்ல கவனி, பக்தி நடக்க பண்ணணும் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்க நோக்கி பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்க? அப்படியே அவங்கள அப்சர்வ், அந்த அந்த பார்வையில் அவங்க அப்படியே என்னடா அப்படி பிரமிச்சு பார்க்குறாங்க. வாட் ஏ அமேசிங் மிராக்கிள். அவங்க பார்வையில் எப்படி இருக்குது? ஏண்டா எங்களை அப்படி பார்க்குறீங்க? அவர் பார்வையை பாருங்கடா, அவருடைய பார்வைக்காக ஏங்குங்கடா. ஆமேனா? அவருடைய கடைக்கு அந்த கருணை பார்வை, அவருடைய இரக்கம் நிறைந்த அந்த பார்வை, அந்த 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 மெய்ப்பனுடைய அந்த பார்வை, அவருடைய முகப்பிரகாசம், அந்த பெனியேல், அந்த முகமுகம். அழுங்கடா, அவர் சமூகத்தில் போய் கெஞ்சுங்க. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நீ அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அவருடைய முகப்பார்வைக்காக அழுங்கள். எங்கள் பக்தி இல்லை ஆண்டவரே. நாங்கள் காணிக்கை கொடுப்பது எங்கள் சக்தி அல்ல ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று சாட்சியாய் ஜீவிப்பது எங்கள் பக்தி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று ஊழியம் செய்வது எங்கள் சக்தி இல்லை ஆண்டவரே. எங்கள் சுய பக்தி இல்லை ஆண்டவரே. இவன் தான் பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவன் என்றால் யார் என்றால், என்னுடைய பக்தி அல்லன்னு சொல்றான், அவன் தான் பக்தி உள்ளவன். ஏனென்றால் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் அதை கேட்டு அருளுவார். எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அவர் கொடுத்தார். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமெனா? உன் தேவைகள் எல்லாம் அவர் கொடுப்பார். ஆமென். நீ கேட்க முடியுமா? நீ கேட்க, இவன் தான் பக்தி உள்ளவன். நான் கேட்டேன், கொடுத்தார். நான் முடிச்சிட்டேன். எத்தனை பேர் பக்தி உள்ள இருக்கிறீங்க? நான் கேட்ட அவர்கிட்ட, அவர் கொடுத்தார். எனக்கு வீடு இல்லை அப்பா, ஒழுறு வீட்டில் இருக்கிறேன் சாப்பா, எனக்கு வீடு கொடுங்கப்பா, கொடுத்துட்டார். சொல்ல முடியுமா? இவன் தான் பக்தி உள்ளவன். வீடை கட்டிட்டு, நான் கட்டலைங்க, அவர்கிட்ட கேட்டேங்க, அவர் கொடுத்தாருங்க. ஆமேனா? அப்பா, எனக்கு உடல்லாம் முடியல ஆண்டவரே, எனக்கு உடம்பு முடியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏசாப்பா, எனக்கு உடல் சுகத்தை கொடுங்கப்பா, என் காசு பணம் கூட இல்லை ஏசாப்பா. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் கொடுத்தார். அவர் தான் என் பெலன், நான் எனக்கு சுகமாக இருக்கிறது அவருடைய பெலன். இவன் தான் பக்தி உள்ளவன். இன்னைக்கு வரைக்கும் ஏசாப்பா அவரை பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இல்லை, அவர் கொடுத்தார். அவர் பின்னாடி நான் கடந்து வரும்படியாய் அவர் என்னை பலப்படுத்தினார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆமென். ஆமென் சொல்லுவாமா? நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் தெளிவு பிறந்துச்சு? ஆமெனா?
தேவ சமூகத்தை தாழ்த்துவோம். என் சேனைகளின் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் அது வேண்டாம், என் பக்தி ஒன்றுமே இல்லை. உங்கள் பக்தி எல்லாம் காலையில் பேர பனிக்கு ஒப்பாக இருக்குது, சூரியன் வந்ததும் மறைஞ்சிடும். ஆமேனா? ஓசியாவில் தெளிவாக சொல்லுவார், உன் பக்தியெல்லாம் காலையில் பெய்கிற பனி. அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம், அதனால் புரிஞ்சுக்க பார்க்கலாம். ஓசியா திருதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம். ஓசியா 4:6-4. எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உன் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. இதாங்க நாம. ஆமேனா? இதான் நாம. ஆனால் இப்போ சங்கீதம் 4:3 வாசித்து முடிங்க பார்க்கலாம். சங்கீதம் 4:3 வாசித்து முடிக்க போகிறல, திருப்பிங்க பார்க்கலாம். எல்லாம் வசந்தத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 4:3 அதை தொடர்ந்து வாசிக்கும்போது ஒரு சம்பவத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வாசிங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் கூப்பிட்டேன், எனக்கு இது வேணும்பா, அவர் கேட்டார், கேட்டு கொடுத்தார். இதுதான் பக்தி உள்ள. அவர் நான் அல்ல, அவர் செய்தார். என்னுடையது எல்லாம் என்னுடையது அல்ல, அவர் கொடுத்தார். இவன் தான் பக்தி உள்ளவன். அவர் வழியில் நடக்கிறவன் தான் பக்தி உள்ளவன். அவர் வழியில் நடக்கிறவன் தான் பக்தி உள்ளவன். இன்னைக்கு இந்த பக்தி உள்ளவன் ரொம்ப குறைவு, ரொம்ப ரேர். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம பலப்படுத்துவாராக. ஆமேனா? 6ஆம் வசனம். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். நல்லா கவனிக்கணும். உனக்கு யாருப்பா நன்மை, உனக்கு நன்மை நடக்குது? ஒரு பெரிய பாவி, நீ சபிக்கப்பட்டவங்க, உன் குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பம். உனக்கு யார் நன்மை செய்வாங்கன்னு சொல்கிறவங்க அநேகம் பேருப்பா. ஆனால் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமேன் சொல்லாமா? அப்பா, எனக்கு நன்மை இல்லை, நீர் எங்களை பார்த்தால் ஒழிய, நீர் என்னை நோக்கி பார்த்தால் ஒழிய, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினால் ஒழிய எனக்கு நன்மை வராது. ஆக என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நன்மையும் பக்தி கூட இல்லை. நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், அவர் சேனைகளின் கர்த்தர், ஏசப்பா எனக்கு இது வேணும்பான்னு நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு நன்மை செய்தார். அவருடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கப்படினார். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆமென் சொல்லுவோமா? அப்படிப்பட்ட சந்தோஷம் என் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என் இருதயத்தில் வாசமாக இருக்கிறார். என் முகத்தை நான் மறந்துட்டேன், அவர் முகம் என் ஆத்துமா தரித்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஜீவனுள்ளோர் தேசத்தில் நம்முடைய முகமுகமாய் தரிசிப்போம். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு மகிமையின் கர்த்தர். எத்தனை புரிஞ்சு போச்சு? பேதுரு ஏன் மறுதளிச்சாரு? சுயபக்தி. ஆனால் பக்தி உள்ளவன் என்கிட்ட பக்தி இல்லை, எல்லாம் அவரேன்னு சொல்றது தான். ஆமேனா? பக்தி உள்ளவனா புரிஞ்சு போச்சா? எல்லாம் அவரே, என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லுவோமாக, சந்தோஷத்தால் நம்முடைய இருதயம் நிறைந்திருப்பதாக. ஆமேனா? அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாகும். ஆமேனா? யாரெல்லாம் ஏசப்பா நோக்கி கூப்பிடுற, உன் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்யும். என்கிட்ட ஒரு நீதி இல்லை, என்னால் ஒரு நன்மையை என்னால் ருசிக்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நீர் மாத்திரமே என் வாழ்க்கையில நன்மையை கொடுக்க முடியும். இவன் தான் பக்தி உள்ளவன். நீ பக்தி உள்ளவனா சுய பக்தி உடையவர்களாக இருக்கிறீங்களா பார்த்துக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளாம் பக்தி உள்ளவர்கள் தேவன் மாற்றி இருக்கிறார். ஆமேனா? நமக்கு சமாதானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்தான் என்னை நடத்துகிறார் என்கின்ற அந்த பார்வை உனக்குள்ளே வருமேயானால் நீங்கள் பக்தி உடையவர்கள். ஆனால் என்னுடைய பலத்தில், யான் பக்தியில், என்னுடைய பலத்தில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறியா? நீ சுயபக்தி, நீ பக்தி இல்லாத ஆள். உலகம் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய விக்கிரகங்களுக்கெல்லாம் நிறையெல்லாம் செய்வான். அது பக்தி அல்ல, அது சுயபக்தி. நான் நல்லவன், இந்த கடவுளை என்ன வாழ வச்சதியா அப்படின்னு காட்டுறான். ஆனால் பக்தி உள்ளவன், நான் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, மரண திகில் கொண்டு என் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், அவரே எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று சொல்லி எல்லாம் என் சேனைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று காண்பிப்பதான் பக்தி. இதை பேதுரு நல்லா உணர்ந்து கொண்டார், யாக்கோபு உணர்ந்து கொண்டார். யாக்கோபின் சந்ததியாகிய இந்த பேதுரு, ஆமென்,
அவருடைய சந்ததியாக ஜீவனுள்ள தேசத்தில் முகமுகமாய் காணும்படிக்கு கர்த்தருடைய பார்வை அவரை நோக்கி பார்த்தது. நம்ம எல்லாரும் சமாதானத்தோடு சுகமாய் அவரோடு கூட தங்கியிருப்போம். அந்த சுகம் என்பது மனவாட்டி. எல்லாருமாய் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாக பலத்தோடு நம்ம